இப்போ ட்ரம்ப் உலகத்தில் புதுசாக ஒரு கொள்கையை கொண்டு வந்திருக்கார் என்றால் செனஃபோபியா. தட்ஸ் கால்ட் த செனஃபோபியா. செனஃபோபியா மீன்ஸ் லத்தீன் அமெரிக்கர்கள் அமெரிக்காவுக்கு வருகின்ற வெளிநாட்டவர்களை பற்றிய ஒரு ஃபோபியாவை, ஒரு அனாவசியமான அன்சைன்டிஃபிக் ஃபியரை அமெரிக்க மக்களுடைய உள்ளத்தில் ட்ரம்ப் உருவாக்குறார். என்னென்னு கேட்டால், இப்போ மத்திய அமெரிக்க நாடுகள் அல்லது மத்திய அமெரிக்க நாடுகளுடைய மக்கள் எங்களோட நாட்டுக்கு அகதிகளாக வருவார்கள் என்று சொன்னால் அது லாங் ரனில் எங்களோட எக்கானமிக்கு பயங்கரமான பாதிப்பு, எங்களோட நாட்டை பொருளாதார ரீதியாக அது பாதித்து விடும். நான் இப்போ சொன்னேன் உங்களுக்கு, வியாபாரியினுடைய மூளை எப்பொழுதும் லாப நஷ்ட கணக்கு மட்டும்தானே பார்க்கும். அந்த கணக்கு பார்க்கிறார் இவர். செனஃபோபியான்றது ட்ரம்பினுடைய ஒரு புதிய கண்டுபிடிப்பு. அமெரிக்கா ஃபெஸ்ட்டு ஓகே, நீங்கள் அந்த ஒவ்வொரு நாட்டவர்களுக்கும் தங்களுடைய இலங்கை ஃபெஸ்ட்டுன்னு நாங்கள் சொல்லுவோம், அது எங்களுடைய சொவரினோட சம்மந்தப்பட்ட விஷயம், அது உனக்கு இருக்கிறது. ஆனால் அது நீ எப்படி ஃபெஸ்ட்டுன்றதை தீர்மானிக்கிற அளவுகோல்கள், அதற்குரிய வழிமுறைகள் எல்லாம் நேர்மையானதாகவும் நீதியானதாகவும் இருக்க வேண்டும். அது உலகத்தினுடைய இன்னொருடைய மண்டை ஓட்டிலே நாங்கள் வல்லரசாக எழுந்து நிற்க முடியாது. அப்படினால் இந்த செனஃபோபியாவை உருவாக்கி அமெரிக்க அரசியல் வரலாற்றிலே லத்தீன் அமெரிக்க நாட்டு மக்களை பற்றி இப்படி மோசமான ஒரு பயத்தை இது போன்ற ஒரு தலைவர் எந்த ஒரு தலைவரும் வரலாற்றிலே உருவாக்கவில்லை. அப்போ அது ஒரு அவருடைய அடுத்த முக்கியமான பிரச்சனை, இந்த செனஃபோபியா. அப்படின்னா அதுபோன்று இப்போ மெக்சிகோவை சேர்ந்த கிட்டத்தட்ட 2500 குழந்தைகளை பெற்றோரிடமிருந்து செப்பரேட் பண்ணினான் அவர். இப்படியான கடுமையான விமர்சனம் அதுக்கு அவருக்கு வந்தது. அப்படினால் லத்தீன் அமெரிக்க நாடுகள் அமெரிக்காவோடு ஒப்பிடும் பொழுது உண்மையிலே வறுமைப்பட்ட, அரசியல் ஸ்திரப்பாடு குறைந்த எக்கச்சக்கமான இசூசுகள் அந்த நாடுகளுக்கு உண்டு. அந்த பிரச்சனைகள் நெருக்கடிகள் உருவானதில் முக்கியமான ஒரு பங்கு இருக்கின்றது அமெரிக்காவுக்கு. அமெரிக்காவுடைய ஃப்ராங்க்லின் ரூஸ்வெல்ட்டுடைய பெருந்தடி கொள்கை லத்தீன் அமெரிக்காவை அமெரிக்காவோட காலடியிலே மண்டியிடுகின்ற ஒரு கண்டமாகவே தான் வைத்திருக்க வேண்டும். பெருந்தடி கொள்கை என்றால் நாங்கள் அவங்கள இதனால் அடித்து பயமுழுத்தாட்டுவோம், நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்கணுமென்ற ஒரு கொள்கையை அவர் பின்பற்றினார். அப்படினால் இந்த 20ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்திலிருந்து அமெரிக்கா லத்தீன் அமெரிக்கா தொடர்பாக பின்பற்றி வருகின்ற கொள்கைகளிலும் ஆசியாவுடைய பிற பகுதிகளிலும் இலங்கையினுடைய உலகத்தினுடைய பல நாடுகளுடைய ஜியோ பொலிட்டிக்ஸில் அமெரிக்கா தொடர்ந்து வகித்து வருகின்ற வகிபாகம் பற்றியும் கடுமையான விமர்சனங்கள் உண்டு. அப்படினால் இப்படி உலகத்தில் பல விமர்சனங்களையும் பல குற்றச்சாட்டுக்களையும் எதிர்நோக்கி இருக்கின்ற ஒரு நாட்டினுடைய தலைவர் அவ்வப்பொழுது இப்படியான அறிக்கைகளை விடுவதும், கனடா என்னுடையது, கிரீன்லாண்டை ஆக்கிரமிக்கப் போகின்றேன், மெக்சிகோவுக்கு நான் சுவர் கட்டப் போகிறேன் என்று சொல்கிறதெல்லாம் உண்மையில் ஒரு அமெரிக்காவினுடைய அரசியல் வரலாற்றுக்கு இழுக்கு ஏற்படுத்துகின்ற ஒரு புதிய ஒரு பரிமாணம். அது உண்மையில் உலகத்தினுடைய அமைதியான அந்த ஓட்டத்திற்கு பெரிய ஒரு பாதிப்பை எதிர்காலத்தில் ஏற்படுத்தும். இவர் என்னென்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்று எங்களுக்கு தெரியவில்லை. என்றால் ஒரு வயது கோளாறு இவருக்கு இருக்கிறது. அமெரிக்காவுடைய இவரோடு நிர்வாகத்தில் இருந்தவர்கள் தான் இந்த புத்தகத்தை அதிகமான எழுதியிருக்கிறார்கள். இவருக்கு தொடர்ச்சியாக அமெரிக்காவோட நிர்வாகத்தை, ஆனால் உலகத்தை நிர்வகிக்கின்ற ஒரு வேலை இல்லையா அது அமெரிக்கா ஒரு யூனிபோலார் வேர்ல்டு சிஸ்டத்தில். அந்த மோரல் ஸ்ட்ரென்த், அவருடைய அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு அவருக்கு இருக்கின்றது அவரோடு இருந்தவர்களே கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறார்கள். அதுதான் உலகத்தில் இருக்கிற பெரிய பயம்.